கர்த்தருக்கு பயப்படுது ஜீவனுக்கு ஏது மருந்து. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவனுக்கு ஏதுவானது. நீதிமொழிகள் 19:23. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:22. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவனுக்கு ஏதுவானது. நீதிமொழிகள் 19:23. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:22. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. ஒரு காட்டில் காக்காவும் குருவியும் இருந்துச்சான். காக்கா முட்டை போட்டு பயிச்சான். குயில் ஒரு ஊரில் காக்காவும் குயிலும் இருந்துச்சான். காக்கா முட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு பயிச்சான். குயில் இப்போ காக்காவை முடியாது கீழே தள்ளி விட்டு அதோட முட்டை போட்டு பயிச்சான். காக்கா பார்க்கும்போது நம்ம முட்டை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கச்சு குத்து சாப்பாடு குத்து அப்புறம் வந்துதான். அப்போ இது நம்ம குஞ்சு இல்லையே, வேற ஒரு குஞ்சியே, அதனால் கொத்தி கீழே தள்ளி விடிச்சான். கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எசப்பாக்கு கீழ்ப்படினும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. தின்னு ஜானு அண்ணன் தம்பின்னாங்க. தின்னு கெட்ட பையன், ஜான் நல்ல பையன். ஜான் அன்றைக்கி கொடுத்த ஹோம்ஒர்க் அன்றைக்கே செஞ்சு படிச்சிடுவான். தின்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பான். அப்போ மிஸ்ஸு சர்ப்ரைஸாக டெஸ்ட் வச்சாங்க. அப்போது தின்னு இந்த கொஸ்டின் தான் வருமா யோசிச்சுட்டு இருந்தான். ஜான் சீக்கிரமாக எழுதி மேம் அதை கொடுத்துட்டான். அதனால் 100/100 எடுத்துட்டான். தின்னு 0 மார்க் எடுத்துட்டான். அதனால நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒரு ஊரில் 3 மரம் இருந்துச்சான். அந்த 3 மரமும் ஒரு நாள் அவங்கவுங்க ஆசையை சொல்லிட்டு பேசின்னு இருந்தாங்களாம். அதில் ஃபஸ்ட்டு மரம் சொல்லிச்சான், என்னோட ஆசை ஒரு பெரிய பெட்டி ஆகணும், அந்த பெட்டியில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வைக்கணும், அதில் தங்கம் நகை அதெல்லாம் வைக்கணும், அதுதான் என் ஆசைன்னு ஆசையை அது சொல்லிச்சான். 2வது மரம் சொல்லிச்சான், என்னை ஒரு பெரிய கப்பலாக செய்யணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு அது சொல்லிச்சான். அதில் நிறைய ராணி ராஜா நிறைய அதிகாரிங்களாக பயணம் செய்யணும்னு அது ஆசையை அது சொல்லிச்சான். உடனே 3வது மரம் சொல்லிச்சான், என்னை வெட்டவே கூடாது, நான் வானம் வரைக்கும் உயரமாக வளரணும், இதுதான் என் ஆசை அப்படின்னு அதோடைய ஆசையை அது சொல்லிச்சான். ஒரு நாள் அந்த மரத்தை எல்லாம் வெட்டவர் வந்தாராம். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டி ஒரு பெட்டியாக மாற்றினாராம். அந்த சின்ன ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாட்டு தொழுவத்தில் வைக்கோல்லாம் வச்சு அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சுட்டாங்களாம். அந்த நேரத்தில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இருந்தாங்களாம். அந்த மனைவி கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்போது அன்னைக்கு பிரசவ வலி வந்துருச்சான். உடனே அந்த மாட்டு தொழுவத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைய எடுத்து அந்த பெட்டியில் வைக்கோல்லாம் வச்சாங்கள்ல, அதில் அந்த பெட்டியில் எடுத்துன்னு போயிட்டு அந்த குழந்தைய வச்சுட்டாங்களாம். அதுக்கு உடனே அந்த பெட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நான் அதில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த விலை உயர்ந்த பொருட்களை விட ஒரு பெரிய வானத்தையும் பூமியாக படைத்தவரே என் மேலே படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். உடனே 2வது மரத்தை வெட்டி ஒரு சின்ன படகா செஞ்சுட்டாங்களாம். அதோட ஆசை பெரிய கப்பலாக ஆகணும்னு அது ஆசையாம். ஆனால் அது சின்ன ஒரு படகா செஞ்சு அதில் மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் கடலுக்கு போனாங்களாம். கடலில் நடுக்கடலில் போயின்னு இருக்கிறப்போ ஒரு அலையும் பெரிய காற்றும் அவங்கள தாக்க முயற்சிதான். அப்போது அந்த மீனவர்கள்லாம் பயந்தாங்களாம். அப்போது அந்த படகுல ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாராம். அவங்க மீனவர்கள்லாம் அவரை எழுப்பின உடனே அவர் எழுந்து கடலையும் காற்றையும் அதட்டின உடனே அந்த கடலும் அந்த காற்றும் நின்றுடுச்சான். நின்ன உடனே அந்த கப்பல் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான்.
நான் வந்து பெரிய பெரிய அதிகாரிகளை என் கப்பல் மேலே பயணம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அதை விட பெரியவரே என் மேலே பயணம் செய்கிறாரு, அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அது சந்தோஷப்பட்டுச்சான். உடனே மூணாவது மரம் ஆசை வந்து நான் பெருசாக வளரணும்னு அதை ஆசைப்பட்டுச்சான். ஆனால் அந்த மரத்தை வெட்டி தூரம் போட்டுட்டாங்களாம், வேஸ்ட்டுன்னு. அதை வந்து சிலுவையாக செஞ்சு நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஏசப்பாவை அந்த சிலுவையில் அரைஞ்சாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல அப்படின்னு வேதத்தில் வசனம் இருக்குது. இந்த வசனத்தின்படி என்ன புரியுதுன்னா, நம்ம நினைக்கிறது அல்ல, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரோ அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதாக மீன் ஸ்தோதிர 2-3 நடனங்கள் இருக்கிறது. மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். பார்த்ததுக்கு அப்புறமாக கட்டளை ஓகே 10 கட்டளைகள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆக்கிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ளே யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. ஆமென். விஷாபோ உனக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம், பில்லி சூன்யம் பண்ணலாம், உனக்கு விரோதமாய் பறக்கும் பறவையே, காற்றில பறக்கும் பறவையே, பறக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு பறக்க சொல்லி தந்தது யாரு? கடலில நீந்தும் மீன்களே, கடலில நீந்தும் மீன்களே, நீந்த சொல்லி தந்தது யாரு? உனக்கு நீந்த சொல்லி தந்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JESUS Jesus, JESUS Jesus. துள்ளி குதிக்கும் மான்களே, துள்ளி குதிக்கும் மான்களே, குதிக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு குதிக்க சொல்லி தந்தது யாரு? அழகாயாடும் மயில்களே, அழகாயாடும் மயில்களே, அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன் அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JESUS Jesus, JESUS Jesus. கனிகள் கொடுக்கும் மலர்களே, கனிகள் கொடுக்கும் மலர்கள், பூத்து குலுங்க செய்தது யாரு? உன்னை பூத்து குலுங்க செய்தது யாரு? மகிமையை இழந்த மனிதனே, மகிமையை இழந்த மனிதனே, தேவனோடு இணைத்தது யாரு? உன்னை தேவனோடு இணைத்தது யாரு?
யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படிச்சது யாரு